சித்தார கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தப்பு சுத்தர் கொடுத்து பைலாக வந்தாரா மச்சான பார்த்து அகத்து போய் நின்னாரா மச்சான பார்த்து அகத்து போய் நின்னாரா பெருமாள் மட்டும் டச் பண்ணாம விடுறதில்ல யாரையுமே. நான் பொம்பளை புள்ளைய அடக்க ஒழுங்கமா நிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நான் பொறுக்கியா மாறினேன். எல்லாம் தேனிது வெட்டிக்கு ஒரு 2 மாசாనికి ஒப்பேத்துக்கு நச்சுறாங்க மாட்டு சொந்த பாசனம் தொட்டு சொந்த பாசை யாரு பத்த பிள்ளை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது. இல்ல என்கிட்ட மாட்டல, நான் அதுகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவான். சரி 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 ஏதோ ஒன்று மாட்டினேன். 2 மாட்டினா தாயா திறக்க சோழி முடிஞ்சா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு. கர்த்தரெல்லாம் இங்க வர மாட்டாரு. ராஜு சிப்பி செலுக்காத பொச்சல மாதிரி அது இல்லாம இங்க வந்துருச்சு. பொன்னால் செய்வது பொற்சிலை, பொற்சிலை கல்லால் செய்வது கற்சிலை. புள்ளி வை. ஆனா அச்சிலே ஆவலைனா முடாவல. நேதான் உன்னை காமிச்சேன் நானு. நல்லா இழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு போய் இல்லைங்கிறீன்னு வெட்ட புட்டு போடுவேன். ஞாபகம் வச்சுக்க. அத்தாடி அடிக்கலக்கல ராமையா பூச்சி கலக்கலாக தனியா கத்திக்கிட்டு கிடக்குறேன். எப்படியோ ராஜு கடிச்சது பாரு லாட்டரி. அடி கூட இதெல்லாம் கொண்டா போட்டு எங்க இருந்தாய்? எங்கிருந்து வருகிறாய்? நீங்க யாருங்க? நான் யாரா இருந்தாலும் ஏத்துக்குவேன். நான் தான் உனக்கு என்னங்க உங்களுக்கு நான் யாரா இருந்தாலும் ஏத்துக்குவேன். நான் இருந்தா நானும் ஏத்துக்குவேன். எனக்கு 3 மலர் சுத்து 30 மலர் சுத்து. இங்க பாரு. அதானே உனக்கு. இந்த ஏங்கது பேங்கள அங்க வச்சுக்க. யார் யா நீ முதல்ல? நீ யாருமா நீங்க? நீ யார் யா முதல்ல? சட்ட மதலா? நீ சட்டமா? இல்ல ஒரு சவுள கதலா? சவுளலா? இங்க பாரு. சப்புன்னு குடுத்துருவீங்க. எங்க வேணாலும் பாக்க சொல்லு, இங்க பாக்க சொல்லாத. போயா போதுமா? ஏற்கனவே
ஏற்கனவே இங்க பார்த்துதான் 5 லட்சம் கடப்பட்டு கிடக்கு. யாரு மாமா? எனக்கு அப்புறம் பொள்ளாச்சிய கோவம் வந்துரும், ஞாபகம் வச்சுக்கோ. நீ போமா. ராஜி சொல்லி வை நம்ம பழக்க வழக்கத்தை. நீங்க என்னங்க நீங்க பாக்கறது உங்களுக்கு? இப்ப நீங்க போறோம். ஏங்க உங்க ரோட்ல ஆடிட்டு இருக்கே. உங்களை பிள்ளை பார்த்து வரணும் இல்லாம நீங்க பாடுக வந்து நக்கு நடிக்கிறீங்களே. இது கொஞ்சமாச்சு நியாயமா? இங்க பாரு நீ எங்க வேணாலும் போ, வரும்போது காசோட வந்து. மானகட்டாலியா? இந்த பாரு ஆதாரத்தோட போய் சேதாரம் இல்லாம வீடு வந்துச்சு. அப்ப என்னன்ற பையனே? துள்ற ஓரணுமா? என்ன நீ பெரிய ஆளா இல்ல? போயா போதா. சொன்னால சொல்லி நான் பெரிய ஆளு தான். என்ன 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 அவுக்குற பெருசா? அவரே பார்க்கலாம் அவரே. படுதா வேறக்கு பயமா இருக்கு. மாப்ள பேச்சு போட போய்டா. இங்க பாரு. இந்த பேச்சு போடுறத அங்க வச்சுக்க. மீட்டர் வளையல என்கிட்ட வச்சுக்காத. சட்டவல என்கிட்ட வச்சுக்காத. ரைட்ல விட்டு லெஃப்ட்ல பாக்க விடுவேன். ஆறு. அடிக்கல்ல அங்க குண்டகால இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. என் சர்வீஸ் வயசு கிடையாது. நீலா நேத்து பேஞ்ச மணிக்கு மோட்டா காங்க நீனு. நான் ராஜபா வயசு எடுத்து வந்துட்டு இருக்கேன். நீ ராஜபா வம்சதரியா? எனக்கு தேவை கிடையாது. ராஜப்பா மவனே நீ ராஜபா வம்சதாயினே. நீ ராஜபாவுடைய தோளை வந்திருப்பையினு. நான் ராஜபா வர்க்கமே நான் தாயா. யாருங்க நீ பேசி பாக்குற முத நீனு? அதத்தான் நானும் தேடி எதிர்பார்த்துக்கிட்டேன். பாப்போம். எதுக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுமா? முடிஞ்ச பிற்பாடு இதுக்குதான் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாப்போமியா? ஒண்ணு நீயா இல்ல ராஜபா வம்சமான்னு பாப்போமியா? வேணாக்கா என்னன்னு கேளு. இப்ப நீ என்ன பிரச்சனை? ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். என்ன பாக்குற? மூணுல ஒண்ணு பாரு. ரெண்டுல ஒண்ணு பார்க்க முடியாது. ரெண்டுமே சரி தெரியல. ஏற்கனவே பட்டிகார பாத்துட்டாரியா? நீ ஒண்ணு எடுத்துக்கிட்டு நான் ஒண்ணு கம்மியா பார்க்கணும். இங்க பாரு. நீயே நான் கம்மியா பார்க்கணும். இங்க பாருங்க. அங்க கம்மியா? இல்ல நீங்க என்ன பேச்சு விட கம்மியா பார்க்கணும்? என்ன பேச்சதெல்லாம்? என்ன பேச்சதெல்லாம்? என்ன பேசுற? முத ஆம்பளை பிள்ளைனா ஒரு அச்சமரம் ஞான பகிர்ப்பு வேணும் முதல்ல. எதற்குதான் இல்ல எனக்கு பைப்பு கைவசமா இருக்குது. பைப்பா? பகிர்ப்பியா? அதாம்மா. ஓ பைப் யாரு கேட்ட? ஓஸ் பைப்பா? என்ன பகிர்ப்பு? இருக்கு பிடிச்சு கணக்கு பார்த்தால் நறுக்கு மேய்ச்ச கூட மிச்சம். இது என்ன புது பைப்பா? இத்து போன பைப்பு தானே. அப்புறம் என்ன சொல்ற? என்னமா எங்க போற மாறாத்தா ஏன் மேல வந்து ஏறாத? ஆயா ஆயா ஒண்ணும் தெரியாத பாப்பா. 1 மணிக்கு போட்டதா டாப்பா. நீ எல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கே தாப்பாடு. நான் டாப்பா போடவே மாட்டேன். சாதவே வைக்கிறேன் வீட்ல. போன் பண்ணமா எந்திரிக்காமலையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 6 மணிக்கு நீ தாப்பா போடுறப்பல உன்னை பத்தி நான் தான் சொல்லிட்டேன். இந்த டாப்பா போடுறது இந்த லைட் ஆஃப் பண்றது எனக்கு பிடிக்காது. நமக்கு எப்பவுமே ஓபன். நீ எல்லாம் இங்க மாவாட்டினால நான் கரூர் இருந்தே பதம் பாப்பேன். இங்க பாரு. நீ அங்கதான் விதை பாப்ப. நான் விதைய இங்க இருந்தே முளைக்க வச்சுறேன். நீ பாப்பல ஞாபகத்துல வச்சுக்க. பாத்துடலாமா? போக போக தெரியுமா புதுப்பட்டியானுடைய போலவாட்டு. அடடே பாக்கல அதையும். போகும்போது ராஜபாவோட வம்சம் யாருன்னு உனக்கு என்கிட்ட ரொம்ப எகுத்து பேசின பொம்பளைங்க எல்லாம் இடம் அட்ரஸ் எல்லாம் போயிருக்காங்க. அதே நானும் சொல்றேன். என்கிட்ட எகுத்து பேசின நாமெல்லாம் காணாம போயிட்டாங்க. இங்க பாருங்க. எல்லா பப்படிக்கார கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. என்ன பண்ணுவீங்க? என்னமோ பண்ணுவேன். பண்ணும்போதுதான் சரி பாக்கலாம் அதையுமே. இங்க பாருங்க. ஒண்ணு செத்தா மண்டல சாகணும். இல்லாட்டினா இல்லைன்னா என்ன எப்படி சாவ? நீ எல்லாம் யோசனை பண்ணி சாவ. பாக்கலாமா? யோசிக்கிறதே கிடையாது. யோசனை பண்ணவே கூடாதுங்க. எப்பயுமே சரி. ஒண்ணு வந்தா மழை போனா மயிர்ட்டு போயிடணும். நான் அந்த பாலிஷ் தான். ஆனா அச்சல ஆகட்டினா போயா. ஆனா அச்சல அவள் என்ன பொச்சல சொல்ற. புதுசா கும்பிட்டாளா சாமி? சந்திரா புதுசா கும்பிட்டாளா சாமி? அவ பூண்டால கொஞ்சம் காமிங்கிற மாதிரி பேசுற. ஆயா ஆயா. அப்புறம் அதிகாரத்துல ஓடுதா கெடியாரா? அதிகாரத்துல ஓடுதா கெடியாரா? பச்சை தண்ணியில சுட்டாளா 2 தீச்சோடு பணியாரா? அதெல்லாம் உருப்படியான பணியாரா? அவசரப்பட்ட பொம்பளை அருவா ராஜு. அவசரப்பட்ட பொம்பளை அருவாமனை மேல உட்கார்ந்து சரி ஆனா பொண்ணு இன்னும் ஆறவே இல்லையா? எப்படி கிழிச்சா எப்படி ஆகும்? நீ ஒரு ஆம்பளை கிழிக்கிறதே வாங்க போகுது. துப்பு கட்டாம்பளை. அப்புறம் என்ன சொல்ற? நீ அப்படி போறியா? அருப்பு கட்டையில கொப்பை பருப்பு விக்கையில. அந்த அருப்பு கட்டையில கொப்பை பருப்பு விக்கையில நானு பிள்ளாட்டி கோத்தா சத்துல போவா. கொப்பை பொத்துல போவா. கொப்பை நாரி கோத்தா வீசி நீ நார 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 நாரி போயிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. பட்டு கோட்டையில கொக்கா பருப்பு விக்கையில. பட்டு கோட்டையில கொக்கா பருப்பு விக்கையில. பருப்பு விக்காம கொக்கா சந்தில போனாலே. இந்த பொத்துல போனாலே. கொக்கா சந்தில போனாலே. இந்த பொத்துல போனாலே. உண்மை சொல்லியிருக்க. எங்க அக்கா வச்சு சந்து வந்ததுல போனா. இப்ப பாரு உன் குடும்பத்தை நான் இழுத்துறேன் பாரு. வந்த வசையில கொப்ப
வீசி போயிடுவ. அது கும்பகோணத்துல கொம்மா குண்டா விக்கீங்க. கும்பகோணத்துல கொம்மா குண்டா விக்கீங்க. குண்டா விக்கிலிருந்து குண்டா விக்காம பக்கத்துல குண்டா விக்காம கொம்மா குண்டி ஆ, எங்க அம்மாவது குமிஞ்சுதே காட்டினா இப்போ உங்க ஆத்தா பறக்கிற பறையை மட்டும் பாரு. ஆறு பாப்பமா இந்த பக்கத்துல இருக்க கண்ணுத்து எப்படி தெரியுமா அது? எப்படி? எப்படி தெரியுமா? கண்ணுத்துக்கு ஏன் போக இளமணத்துக்கே வர்றேன். கவனத்திலே வச்சுக்க. அங்க இருந்து உங்க ஆத்தா இங்க வந்திருக்க பாரு. பாப்பமா இந்த இளமணத்திலே கோத்தா எருமத கையிலே, இந்த இளமணத்துக்குள்ளே கோத்தா எருமத கையிலே நானும் எல்லாத்தையும் கோத்தா முக்கி போவா. கொப்பை முக்கு 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 முக்குன்னு முக்குன்னா ஒரு மயிரும் இல்ல. ஆடிக்காத்துல ஆடிக்காத்து அடிக்கும் போது அம்மி கண்டு பறந்துதான். ஆடிக்காத்து அடிக்கும் போது அம்மி கண்டு பறந்துதான். அந்த நேரம் குழவி கண்டு என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். கொலைகள் செத்து போயிருக்கோம். அதான் சொல்றேன். செத்து போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்து தேவதையா நேரம் பார்த்து வந்தாளா. சரி, திருப்பதியிலிருந்து ஒருத்தி கோயிதா கோயிதா கோயிந்தா. இப்ப நீ யாருக்கியா கோயிந்தாங்கிற? என்ன கோயிந்தாங்கறியா? கோயிந்தாவே என்ன சொல்றப்பா. இங்க பாருங்க பெருமாளு, நான் செருத்தா போனா போகுது அப்படின்னு விடுறேன் நானு. சந்திரா நீங்க என்ன சொல்றீங்க? பெருமாள் ராஜு சொல்லுங்க. கெட்ட நேரம் வந்தா பொட்ட நாய் கூட மொட்டை மாடி ஏறி அதையும் பார்க்கலாம். மொட்டை மாடி ஏறி சிரிக்குமா. ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாய பிடிச்சி சூடு போட்டானா. நாயை பத்தி சாதாரண இப்ப அப்படி நான் போறேன் இப்ப நானு. என்ன பண்றது, ஒட்டி கட்டி போட்டுட்டாங்க. பண்ணித்தானா யோ, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளை மீசி ஆயினு? ஐயோ ஏயா, ஒரு ஒட்டு மீசி வச்சுக்கிட்டு என்ன தாண்டி தாண்டுறாயினு? பெருமாள் அது மட்டும் ஒட்டுக்கறியா? பெருமாள் இருமா. அடி நாரம் உண்டு. ஏன் வச்சு வச்சு விளையாடுற? இந்த வீட்டுல நாடாதெல்லாம் அன்னைக்கு இந்த அன்னைக்கு என்ன பண்ற? அந்த ஞாபகம் வருதா இல்லையா? இந்த ஞாபகம் ஏய் குட்டி வெட்டி வந்து பாத்துக்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருந்தா சங்கதியே வேற ஆனா மாதிரி. உனக்கு நினைப்பு பண்றத பண்ணி கொடு. ஏன் பொம்பளைக்கு இந்த லட்சம் இருக்கிறகா? நீ அவரை பத்தி தெரியாது உனக்கு. நீ அமுக்கு நமக்குள்ள என் கொலையெல்லாம் அமைக்கி போச்சியா? நானாவது இப்ப அழைக்கிறேன். விடியால வண்டியில போகும்போது 5-6 பசங்க அழைக்கிறானுங்களே. என்ன சொல்றீங்க? இங்க வருமா பாப்பா, அவருக்கு நினைப்படுத்து சின்னாயும் கூட பார்க்க மாட்டாரு. அப்பா சின்னாயா? ஆமா ராசாத்தி. ஆமாவா? இல்ல பழக்க வழக்கம் அப்படி பழகிக்கிட்டு தான் பொட்டிக்கற. ஏன் அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி விடுற? என்ன சின்னாயினா அங்கதான் கத்துக்கிட்டது. என்னது? தொழில் இப்படி ஆடுறது பாடுறது. தொழில் அப்படியா? சரி சரி. அங்கிங்க போனா வம்பு வருமா? ஆமா ஆமா அம்பு வரும். சின்னாகிட்டே கத்துக்கிட்டா பிரச்சனை வராது தெரியுமா? ஆயா ஆயா உங்களோட பிரச்சனை பண்ணல வரலமா? பாபா இப்ப வியாபாரத்துக்கு நானும் உங்க கூட பிரச்சனை பண்றது இங்க வரல. அப்படியா? நான் பாட்டுக்கு செவனே நீ வியாபாரம் பார்த்துட்டு நிக்கிறேன். நீங்க தேவலம் எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க இங்க? நானும் மாட்டு வியாபாரி. நானும் மாட்டு வியாபாரியா? மாட்டு வியாபாரி. ஆரம்பத்துல எல்லாம் நிறைய ஏங்க 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 ரொம்ப நாள் ஆசை, நல்ல கால மாட்டா வாங்கணும்னு. ஊரை கெடுத்த நானும் எப்படியாச்சும் மாட்டை கட்டி. எனக்கு தான் ஆசையா இருக்குது. எதுக்கு ஆசை? பெருமாள் எனக்கு பப்புனுக்கு உங்களுக்கு மாடு வேணுமா? எனக்கு பப்புனுக்கு பழகுமா? இருக்குது. என்னது? பப்புனுக்கு பழகு. அப்பனுக்கு பழக்கி விடலாம். சந்திரா இதெல்லாம் நல்லதுக்கு அறிகுறியில சொல்லி வச்சிரு. எங்க தலையெழுத்த பாரு, பார்த்து பார்த்து ஏங்கி நீ விடிய விடிய உனக்கு பொட்டியா போல் போல் நமக்கு வேலையை உட்காரியா? இல்ல நீங்க பாருங்க. இங்க வாரு. என்ன மாதிரி ஒரு அழப்பாக்க. கட்டி பூடி கட்டி பூடிங்க மாமா, கண்டபடி கட்டி பூடிங்க. பயணங்கள்லாம் எரிஞ்சு காஞ்சி போயிடும். வயிறு எரியுதுமா? இப்ப என்ன பிரச்சனை? வயிறு எரியுது. பண்ணுனா ராஜபாட்டு பண்ணணும். அவங்க ஷவர் வசூல் செய்ய வேண்டாம். அப்படி பண்றதா நாம இன்னொரு நாளைக்கு கூட வேற பக்கமா எடுத்து நீங்க அங்கெல்லாம் போக வேணாம். நாளைக்கு மத்தியானம் எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துருங்க. எதுக்கு? வெள்ளை குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சு. குஞ்சு அடிச்சிடும். எனக்கு ரொம்ப நாளா கார்த்திகை மாசம் 30 சாரி குடிக்காம. எங்க வீட்டுல 10 குஞ்சு இருக்குது. 10 குஞ்சு இருக்குதா? ஆமா. அப்ப 11வது குஞ்சா என்னை வர சொல்ற? ஆமா. ஒரு குஞ்சு அடங்கி இல்ல இல்ல, ஒரு நல்ல வெட்ட குஞ்சா அடிச்சு போடுறேன். ஏசாந்தி எப்படி 10 குஞ்சு வச்சு ஆனா சும்மா குஞ்ச கடிச்சீங்கனாக்க நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும். குஞ்சு நான் எவ்வளவு கடிக்க சர்வீஸ் வரும். குஞ்சு நான் கடிக்க கூடாது.
நீ கடிச்சீன்னா தான் நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து குஞ்சு கடிச்சு திம்போம். ஊர்ல போன முடியாது. நீ கடிக்கணும், நான் காலை பிடிச்சி சப்பணும். குஞ்சு காலப்பா, கோழி குஞ்சு சாறு காசு. ஏங்க அப்படி சாப்பிட நல்லா இருக்குமா? ஐயோ, ஒரு நாளைக்கு மட்டும் நீ சப்பிட்ட திரும்ப அதுவே ஞாபகமா இருக்கும். ஆனா, கோழி சாறு வச்சா கோழிக்கால சப்பி பாருங்க, அதுலதான் அவ்வளவு ருச்சியா இருக்கும். சப்பா இருக்கு. சரி நீங்க எடுத்துட்டு வாங்க. மாடு வாங்க வந்தம்மா. மாடு வாங்க வந்தீங்களா? ஐயோ எனக்கு மாடு வாங்க ரொம்ப ஆசையா இருக்கு. மாடு வாங்கலாம். என்கிட்ட மொத்தம் 4 மாடு இருக்குங்க. இருக்குடா, இருக்குது. 4 மாடு இருக்கா? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல? நான் இந்த இடத்துல மாடு விற்க போறேன். விற்க போறியா? நானும் வந்து மாட்டு வியாபாரியா. சரி. மாட்டு அவர் கை போட தெரியுமா? நீங்க அப்பனா? என்னது? உப்படமங்கலத்திலே என்கிட்ட தான் வந்து கத்துக்கிட்டு போறாங்க. கை போடுறதுக்கா? நீ என்ன கை போட தெரியுமான்னு கேக்குற? சரி, நீங்க கையெல்லாம் போடுவீங்க. ஆமா. நான் என்னை வந்து இந்த இடத்துல 4 பேர் வச்சிருக்காங்க, இவங்க 4 பேருமே. 4 பேர் வச்சிருக்கா? ஆமா. நீ ஊரே உன்னை வச்சிருந்தாலும் சரி. நீ எங்கிட்ட புழுத்தாளையா? சரி, மோசமான ஆளு அடி. வச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய ஆட்டத்தை நான் பார்க்கணும் இன்னைக்கு. ஐயே, ஆட்டத்திலே நாட்டப்பட்டவங்க. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சும்மா நாச்சுக்குதான் உங்கள்ட்ட அப்படி பேசினேன். சும்மாவா? எனக்கு எதுவுமே தெரியாது. செய்யறதோட சரி. உனக்கு தெரியாதல்ல? பெட்டிக்காரர் மேல சத்தியமா சொல்றீங்க. ஏமா ஏன் மேல சத்தியம் பண்ற? அப்படியே சத்தியம் பண்ணி தான் சம்சாரம் ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டே. தெரியுமா, நான் மாடு வாங்க வந்தேன். மாடு வாங்குறீங்க? ஆட்டக்கார பிள்ளைங்கிற சரி. ஒரு ஆட்டாடு. நான் ஆட்டத்தை பார்த்துட்டு போறேன். காசு கொடுங்க. அட்வான்ஸ் கொடு. சும்மா ஓசி ஆடுவாங்களா? முதல்ல அட்வான்ஸ் சொல்லுங்க, அப்புறம் எடுத்து சந்திரா, ஏய் ஆடணும்னா பணம் தரணுமா? ஆமா. ஆமா ஆமா ஆமா. ஆட்ட வேணுமா வேணாமா? பணம். இது போயிட்டு போகுதுடா தம்பி. காசே தான் கடவுளப்பா, காசை கொடுப்பா. அட்வான்ஸ் கொடு. காசு, பணம், துட்டு, மணி மணி. இல்ல 10 ரூபாய்க்கு ஆட மாட்டேன். ப்ளீஸ் டோ ப்ளீஸ். நான் வாங்குறேன். அப்புறம் நான் எடுத்துட்டு போறேன். இந்தா. அவர் மாலை போட்டுக்காரமா, அங்கேயாம போறேன். சாமி கண்ண புத்தி. நான் தான். டேய். அவர் ஊருக்கா மாமா? எனக்கு தாய மாமா. அந்த பிள்ளை தாய் மாமன். அவர் என்னையில தனிக்கு போடுவாரு. ஆமா. இதுனா டோக்கனுக்கு ஒரு ஆளுங்க. ஒண்ணும் கட்டி போகல, ஆட சொல்லு. அப்புறம் அப்படி ஒரு ஓரம் உட்காரு. என்ன தள்ளி உட்காரு. என்ன தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. தள்ளி போங்கண்ணா. என்ன தள்ளி. தள்ளி போங்கண்ணா. சரி உட்காரு. பெரிய பொல்லம். பாப்பா பாப்பா இங்க இருந்து போ. நான் சொன்ன செத்துறா உன் காசு. காசு முடிஞ்சு போச்சு. அசுக்கு புசுக்கு ஆச்ச தோசை அப்பள வடை பார்த்து சரியா போச்சு. காசு முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட வந்துச்சா இல்லையா? ஏய் உங்ககிட்ட வந்துச்சா? இங்க பாரு, உங்ககிட்ட வந்துச்சா இல்லையா? கீழே பாத்தியா இல்லையா? அந்த அவளுக்கு தான், அதுக்கு அந்த காசு. கீழே பார்த்ததுக்கு தான் அந்த காசு. மாடு வரும் போல. மாடுல மயிர் ஒண்ணே போகுது, நீ அதை பத்தி பேசாத. இதோட 3 ரூபா 35 ரூபா தந்துருக்க. உட்காரு. உட்காரு உட்காரு. இன்னும் தள்ளி உட்காரு. பாப்பா இங்க இருந்து போ. ரெண்டுல நீ ஒண்ணு தொடுமா? இன்னொன்று புண்ணா இருக்குதா? பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரெண்டுல ஒண்ணு தொடுங்க? ஏய் நீ உட்கார் போய். செத்து அவன் காசு. 2ல 1 தொடர்ந்து செத்து போச்சு காசு. நான் பாட்டில் போடுறேங்க. ரெண்டுல நீ ஒண்ணு தொடுமா?
வாய்க்கிட்ட வந்துச்சா இல்லையா வாய்க்கிட்ட வந்துச்சா இல்லையா பாருங்க வாய்கிட்ட வந்தது தான் முடிஞ்சு போச்சு காசு அருமையான ஆட்டு ராஜு இன்னும் ஒரே ஆட்ட ஆட சொல்லு வம்பே வேண்டாம் நான் ஊருக்கு காசு காசு குடு மாடு வாங்க போல இல்ல குடிச்சிங்க நாக்கி போய ஓடுதணும் ஏய் பெருமாள ஏய் பெருமாள பெருமாள ஏ பெருமாள இல்ல பிடிச்சிங்க நாக்கியும் போய ஓடுதணும் நிறைய முதல்ல உனக்கா வேண்டிய இந்த பசங்க கிட்ட ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்கிறேன் என் தடத்துல படுத்துக்குவேன் பக்கத்துல வந்து ஒரு எனக்கு பிடிக்கிற மாதிரி கட்டி போடிங்க ஆமா கண்டவாய் நான் கட்டி புடி இல்ல நிறைய காசு கொடுத்துருக்கிறேன் ஐயோ உன்னை கட்டி பிடிக்க சொல்ல பாட்டு பாடுறேன் காசு கொடு காசு கொடு கட்டி போடிங்க ஆமா கண்டவாய் கட்டி போடிங்க எந்த இடத்துல சுகமில்லை அதிகம் கண்டு விடுதே அந்த இடத்தை கண்டு விடுதே செத்தான பெருமாள் இப்பதான் வாட அடிச்சதா காலு தும்ப அடிச்சு நீ மறக்க முடிந்த அளவு தூக்கிட்டு வர வேல்சாமிண்ணே இந்த வருஷம் சீசன் போற உங்க டீமுக்கு நானே பப்பனா வந்துடுறேன் ஒத்து வராது வீடு பாப்புக்கு சம்பளம் போட்டு கொடுத்துருக்கேன் நான் வேண்டாம்னு சொல்றேன் அப்பா அருமையான ஆட்ட ராசாதி எனக்கு இதுவே ஆடி முடிச்ச மாதிரி அப்படியா ஆமா நிறைய பணம் கொடுத்துட்டேன் உனக்கு காமெடியா ஓசில ஒரு ஆட்டம் ஓசில அண்ணா அடிச்சு விடுவாரு எங்க மாமா ஆமா ஓசில அண்ணா மாமா அடிச்சு விடுவார் ஆமா 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 4 பேர் இருந்தேன் அப்படி தெரியல உனக்கு அப்பன் மாதிரியே தெரியுது அட பாவி டேய் எங்கடா டேய் மாமனார் அப்பன் மாதிரி தெரியுது அப்பா நீ மட்டும் ஆட மாட்டேன் ஆடுவேன்னு நினைக்கிறேன் சில நேரத்துல ஆடுவேன் பொழுதுபோக்கு அதாவது இந்த பொண்ணு எப்படி ஆடுது அது மாதிரி நீ ஆடிட்டா உன் காசை வாங்கிக்க ஆடினா காசை வாங்கிக்கலாம்ல நீ கல்யாணம் பண்ணிக்க நாங்க பாத்துக்கிறோம் மக்கள் ஆமா அப்புறம் கல்யாணம் பண்ணி நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க தான் பார்க்க முடியும் ஆமா என்ன சந்திரா ராஜ் என்ன சொல்றாப்ல நீ கல்யாணம் பண்ணிக்க நாங்க பாத்துக்கிறோங்கிறாப்ல நீங்களே பாத்துக்கங்க ஏய் காசை வாங்கிக்க 1500 குறையாம சரி நீ நம்மட்ட கூட பாத்துக்க அதான் பாத்துருவோம் ஆடுவேன் பாடுவேன் எல்லாம் செய்வேன் அப்படியா எனக்கு ஆட தெரியும் நானும் ஆடுவேன் பாடுவேன் ஓடி உட்காருவேன் ஆடுமா கொஞ்ச நேரம் ஆடி பாடுவேன் ஆடி பாடலாமே ஆடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்டப்பட ஓடி போவோம் ஊருக்குள்ள இல்லை நாடு ஓடி போவோம்
போட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னையா பண்ற ஏன் என்ன கைதான் நீ பாட்டுக்கு புடிச்ச அவுக்குடி அப்படின்னு தம்பி எங்கிட்டாவது பட்டு கட்டு கண்டிருக்கான். சாதி சனத்தை எல்லாம் தான் வண்டிட்டாங்க. சாதி சனத்தை எந்த அடி சாதி சனத்தை எல்லாம் தான் வண்டிட்டாங்க. தலை வண்டி மாம்பழத்தை பார்க்காமல நான் இறங்கி போய் நீ ஏன் எங்கற மாம்பழத்தை பார்க்க எனக்கு மனசு நல்லா தங்காதடி. மாம்பழத்தை பார்க்க போக இந்த மெதிக்கு நின்று கூட அடி அதுக்குள்ள ஊத்து போட்டு ஆசையாக தட்டிடுவாங்க. ஆசையாக தட்டி ஆசையாக தட்டிடுவாங்க. எதிரி சொன்னாங்க அண்ணே நெஞ்சுக்குள்ள நிற்கிறாடி கண்ணாடி கருமே. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா. ஒத்தடியில ஒரு வெள்ளரி வாட்டியா. பலமேலே ஆகாசி குருவிகளமே. பலமேலே ஆகாசி குருவிகளமே. கல்யாணி மதிரமா வரலாறு மஞ்சக்கல்லு. கலையாளி மோதிரமா ஒரு வச்சக்கல்லு ஒளி உச்சி வீடு பிச்சு பூவாய். உச்சியை வச்சு இன்னைக்கு விடிஞ்சாலும் உன்னை விட போறதில்லை. உன்னை விட போறதில்லை நான் விடவே போறதில்லை. உன்னை நான் விடவே போறதில்லை நானும் உங்களை விடவே போறதில்லை ஊரை கெடுத்த முண்டை தடுத்து தோலாது போறது 2,53,13,000 செலவானாலும் சரி உன்னை நான் விடவே போறதில்லை. என் சொத்தே வித்தாலும் சரி நான் உங்களை விடாவ மாட்டேனே இப்பதான் கொஞ்சோடு காடு வாங்கியிருக்கேன் 13 ஏக்கரை வித்தாலும் சரி உன்னை நான் விடவே போறதில்லை. நான் என் புருஷன் டைவர்ஸ் பண்ணாலும் சரி உங்களை விடவே மாட்டேனே இப்படியால போய் கும்மாங்குத்து வாங்குறது நீதானே. நானே வாங்குறேன். பெருமாள் ஏப்பா, நீ கொடுத்து வச்சவடா உன்னை நான் விடவே போறதில்லை. உன்னை விடவே நான் உங்களை விடவே போறதில்லைங்க ஒத்தையில போறீங்க கேக்க அந்த மத புள்ள. அந்த மத புள்ள கருத்து கட்சியில காம சமய புறா இல்லை. செத்தெடுத்து பேசுவோம் சமய புறா இல்லை. ஏய் இந்த ஆளை கட்டி என்னமா பண்ண போறேன் உன்னை போட்டா தானே ஆட்டம் வரு. உன்னை போட்டவனே ஆட்டவழி ஜனத்தை உன்னை ஆட்டம் தானே ஆட்டம் வரு. ஆட்டவழி எனக்கு உன்னை போட்டா தானே ஆட்டம் வரு எனக்கு. உன்னை போட்டா தானே ஆட்டம் வரு. யாரு ஒத்து வச்சாங்க யாத்தி ஏய் எல்லாம் டூப்பு தான் இது மட்டுமல்ல என்ன அது என்ன வச்சிருக்காரோ உள்ளுக்குள்ள பார்சல் பரவாயில்லையே. ஆல்ரைட். அப்படியா பரவாயில்லையே அப்படி. ஏன் கருப்பு தங்கமே உன்னை தினம் பார்க்க என் மனசு ஏங்குமே. தங்கமே தங்கமே என் கருப்பு தங்கமே உன்னை தினம் பார்க்க என் மனசு ஏங்குமே. ஒரு வண்ணமுகம் செஞ்சதவம் எனக்கு கிடைத்ததோ உன்னிடம் இல்லை என்றால் கதையை துளைக்குமோ. நான் எத்தனை கம்பை எடுத்தாலும் உன்னை போல வருமா.
அப்படியே வண்ணே வண்ணா இருக்குது. நிஜமாவா? சாமி இனிமே நான் உங்களை விடவே மாட்டேன். அப்படியா? நீங்க என் கூட தான் இருக்கணும். சரி உன்னுடைய அன்பை சொல்லு. சொல்லவா? டைம் ஆச்சு, நாங்க ஏதாவது ஓடியோட கட் பண்ணியாச்சு. என்னுடைய காதல் எப்படி? சொல்லவா? சரி. வாச கருவேப்பிலையே என் மாமா பெத்த மல்லிகையே, வாச கருவேப்பிலையே என் மாமா பெத்த மல்லிகையே, ஊரு கொள்ளையில காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு சும்மா மூச்சு போச்சு, அது ஊரு கொள்ளையில காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு சும்மா மூச்சு போச்சு, வாச நிலவு தேவதைக்கு நடக்குது பொன்னா, உலக அதிசயத்தில் நிற்பது உண்டா, நடராஜ மதுர பாண்டிய போல, நினைச்சது நடுவுலையா இடுப்புல சேல, நன்றி கட்ட சேல, அது என்ன விக்கிறையா, வெற்றி உண்டு சேல, நீ நான் கட்டியா, கட்டி நில்லு சாமி, நீ தொட்டா ஒட்டிக்குவ, தொட்டில் ஒன்று போல ஒரு ஸ்டோரி படிக்குவ, இப்போதே அம்மாவா நீயானா, என்பாரு என்னாகுவா, வாசம் யான் தேவத்த மல்லிகையே, வாச கருவேப்பிலையே என் மாமா பெத்த மல்லிகையே. ஒட்டப்போ தங்கத்தில வாசல் போல, உதடோ முள்முருங்க பூத்தது போதோ, உடம்போ தங்கத்தில வாசல் போல, உதடோ முள்முருங்க பூத்தது போதோ, கருப்பு 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 வைரத்தில செஞ்சது தேனோ, கல்லறோ இலத்துக்கெல்லாம் வந்துடு போதோ, எந்த பொண்ணு கையும் இன்னும் ஒண்ணு கொட்டதில்ல, இது மட்டும் கண்டு நம்ம கற்பூரம் கெட்டதில்ல, கற்பூர ராசா நான் ஒண்ணு கட்டிக்கிறேன், கட்டி கைய தாண்டி ஒண்ணு நல்லா வச்சுக்கிறேன், கல்யாணம் கச்சேரி ஊரோடு கையோடு கை சேர்த்து போ, வாச கருவேப்பிலையே யார் தேவத்த மன்னவரே, வாச கருவேப்பிலையே என் மாமா பெத்த மல்லிகையே, ஊரு கொள்ளையில காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கா மூச்சு போச்சு, அது ஊரு கொள்ளையில காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கா மூச்சு போச்சு, வாச கருவேப்பிலையே என் மாமா பெத்த மல்லிகையே. உள்ளார போய் கல்யாணம் பண்ணி